என் தங்கமே, இன்று நீ திறக்கப் போகும் கதவு வாழ்க்கையை மாற்றும். அது ஒரு சாதாரண கதவு அல்ல. அது உன் உள்ளத்தில் நீ நீண்ட நாட்களாக அடைத்து வைத்திருந்த நம்பிக்கையின் கதவு. பலமுறை நீ அந்த கதவின் அருகே வந்து நின்றிருக்கிறாய். திறக்கலாமா வேண்டாமா என்ற தயக்கத்தில் திரும்பி சென்றிருக்கிறாய். இன்று மட்டும் அந்த தயக்கம் இல்லை. இன்று உன் உள்ளம் தயாராக இருக்கிறது. அதனால் தான் இந்த நாள் உன் வாழ்க்கையில் முக்கியமானதாக மாறுகிறது. இந்த கதவை திறப்பது என்றால் வெளியில் ஏதோ பெரிய மாற்றம் உடனே நடக்கும் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு நிலை மாறும். அந்த நிலை தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீ இதுவரை உன்னை குறைத்து நினைத்த இடங்களில் இருந்து விலக ஆரம்பிப்பாய். உன் மதிப்பை புரியாத இடங்களில் இனி நீ நின்றிருக்க மாட்டாய். அந்த ஒரு முடிவு தான் உன்னை மெதுவாக உயர்த்தும். யாருடைய சொல்லையும் விட இது முக்கியம் என்று சொன்னோம். ஏனெனில் உலகம் எப்போதும் உனக்கு ஆலோசனைகள் கொடுக்கும். இப்படிச் செய் அப்படிச் செய் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவர்களுடைய பயத்திலிருந்து வரும். அவர்களுடைய அனுபவத்தின் எல்லைக்குள் இருந்து வரும். உன் உள்ளம் மட்டும் தான் உன் முழு உண்மையை அறிந்தது. இன்று நீ அந்த உள்ளத்தின் குரலை கேட்கும் நாள். நீ இதுவரை பல கதவுகளை திறக்க பயந்திருக்கிறாய். அந்த கதவுகளுக்கு பின்னால் வலி இருக்கலாம் என்று நினைத்தாய். தோல்வி இருக்கலாம் என்று நினைத்தாய். நிராகரிப்பு இருக்கலாம் என்று நினைத்தாய். அதனால் நீ பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டாய். ஆனால் பாதுகாப்பு என்ற பெயரில் நீ உன்னை சுருக்கிக் கொண்டாய். இன்று அந்த சுருக்கத்தை விட்டுவிடும் நாள். இந்த கதவை திறக்கும்போது உனக்கு எல்லாம் தெளிவாக தெரியாது. அடுத்த படி என்ன என்பதும் முழுமையாக புரியாது. அதுவே சரி. வாழ்க்கை முழுமையான வரைபடத்துடன் யாருக்கும் தெரியாது. ஒரு படி முன்னே வைத்தால் தான் அடுத்த படி தெரியும். இன்று நீ அந்த முதல் படியை வைக்கிறாய். உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய குரல்கள் இன்று சத்தமாக பேசலாம். நீ இதற்கு தகுதியானவனா என்ற சந்தேகம் வரும். இதுவரை எதுவும் சரியாக நடக்கவில்லை என்ற நினைவு வரும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் வரும். அந்த எல்லா குரல்களும் பழையவை. அவை உன்னை காப்பாற்ற முயன்றவை. ஆனால் இப்போது அவை உன்னை கட்டுப்படுத்துகின்றன. இன்று நீ அவற்றை மெதுவாக ஓரமாக வைக்கிறாய். இந்த கதவு திறக்கப்படும்போது நீ ஒரு புதிய மனிதனாக மாறமாட்டாய். நீ உன் உண்மையான மனிதனாக மாறுவாய். இதுவரை அடக்கி வைத்திருந்த துணிச்சல் வெளியில் வரும். இதுவரை ஒதுக்கி வைத்திருந்த கனவுகள் மீண்டும் மூச்சு விடும். இதுவரை பயத்தால் ஒத்தி வைத்த முடிவுகள் தெளிவாகும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையின் புதிய அடித்தளம். நீ பல முறை பிறரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்ந்திருக்கிறாய். அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று உன்னை மாற்றிக் கொண்டாய். அவர்களுக்கு வசதியாக இருக்க உன் உண்மையை மறைத்தாய். அந்த எல்லா முயற்சிகளும் உன்னை சோர்வடைய செய்தன. இன்று நீ உணர்கிறாய், எல்லோருக்கும் பிடித்தவனாக இருப்பது உன் பொறுப்பு இல்லை என்று. உனக்கு நீ பிடித்தவனாக இருப்பதே முக்கியம் என்று. இந்த கதவை திறப்பது என்றால் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் விலகலாம். சிலர் மாற்றம் பிடிக்காமல் பேசலாம். அது தவறு அல்ல. நீ மாறும்போது உன் சுற்றமும் மாற வேண்டும். அதில் தான் சமநிலை கிடைக்கும். உன் உண்மைக்கு பொருந்தாதவை தானாகவே விலகும். அதில் நீ குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நீ திறக்கப் போகும் கதவு உன்னை வெளியில் கொண்டு செல்லவில்லை. அது உன்னை உன் உள்ளத்துக்குள் அழைத்துச் செல்கிறது. அங்கே தான் உன் சக்தி இருக்கிறது. அங்கே தான் உன் அமைதி இருக்கிறது. அங்கே தான் நீ யாராக இருக்கிறாய் என்பதை மறக்காமல் நினைவூட்டும் இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நீ மீண்டும் சந்திக்கிறாய். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தாமதங்கள் இன்று அர்த்தம் பெற ஆரம்பிக்கும். ஏன் அந்த நேரத்தில் அது கிடைக்கவில்லை என்று புரியும். ஏன் சில கதவுகள் மூடப்பட்டன என்று தெளிவாகும். அவை உன்னை தண்டிக்க இல்லை. உன்னை இங்கே கொண்டு வரத்தான். இன்று நீ நிற்கும் இடம் அதற்கான சாட்சி. இந்த கதவை திறந்த பிறகு நீ அவசரப்பட மாட்டாய். எல்லாம் உடனே மாற வேண்டும் என்ற ஆசை இருக்காது. நீ மெதுவாக ஆனால் உறுதியாக நடக்க ஆரம்பிப்பாய். அந்த நடை தான் உன்னை நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். வேகமாக ஓடுபவர்கள் சோர்வடைவார்கள்.
உறுதியாக நடப்பவர்கள் தான் அடைவார்கள். உன் உள்ளத்தில் இன்று ஒரு நம்பிக்கை நிலைபெறும். அது குருடான நம்பிக்கை அல்ல. அனுபவங்களால் செதுக்கப்பட்ட நம்பிக்கை. அதனால் தான் அது உடையாது. சோதனைகள் வந்தாலும் நீ உடைந்து போக மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம். யாருடைய சொல்லையும் விட இது முக்கியம் என்று மீண்டும் சொல்கிறேன். ஏனெனில் இந்த வார்த்தைகள் உன்னை வேறு யாராக மாற்றவில்லை. உன்னை நீயாக இருக்க நினைவூட்டுகின்றன. உலகம் என்ன சொல்கிறது என்பதைக் காட்டிலும் உன் உள்ளம் என்ன உணர்கிறது என்பதே முக்கியம் என்பதை நினைவூட்டுகின்றன. இந்த கதவை திறந்தவுடன் வாழ்க்கை எளிதாகிவிடாது. ஆனால் அது உண்மையாக மாறும். நீ உன் உண்மையை வாழ ஆரம்பிப்பாய். அந்த வாழ்க்கையில் வலி இருக்கலாம், ஆனால் பொய் இருக்காது. குழப்பம் இருக்கலாம், ஆனால் துரோகம் இருக்காது. சவால் இருக்கலாம், ஆனால் வெறுமை இருக்காது. இன்று நீ திறக்கும் இந்த கதவு ஒரு முடிவின் கதவு அல்ல. அது ஒரு ஆரம்பத்தின் கதவு. நீ இதுவரை பயந்த இடத்திலிருந்து வெளியே வரும் நாள். நீ இதுவரை ஒளித்து வைத்த ஒளியை வெளியில் விடும் நாள். நீ உன் வாழ்க்கையை நீயே பொறுப்பேற்கும் நாள். இந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் அமைதியாக பதிந்து கொள்கின்றன. அவை உன்னை தள்ளவில்லை, உன்னை அழைக்கின்றன. உன் உண்மையான பாதைக்கு, உன் உண்மையான உயரத்திற்கு. இன்று நீ அந்த அழைப்பை கேட்கிறாய். அதுவே போதும். என் தங்கமே, இன்று நீ திறக்கப் போகும் கதவு வாழ்க்கையை மாற்றும். அது உன்னை வேறு ஒருவராக மாற்றுவதால் அல்ல, நீ யார் என்பதை நீ மறக்காமல் இருப்பதால். அந்த நினைவூட்டல் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். நீ அமைதியாக அந்த கதவை திற. மீதி அனைத்தும் உன்னை தானாகவே தேடி வரும். என் தங்கமே, நீ அந்த கதவை திறந்த பிறகு முதல் சில நிமிடங்கள் உனக்கு விசித்திரமாக இருக்கும். வெளியே எதுவும் மாறாதது போலத் தோன்றலாம். அதே அறை, அதே சுவர்கள், அதே சத்தங்கள். ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஏதோ ஒன்று இடம் மாறியிருக்கும். அது தான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். பெரிய மாற்றங்கள் எப்போதும் சத்தமில்லாமல் தான் தொடங்கும். உன் மனம் அதை முதலில் உணரும். பிறகு தான் வாழ்க்கை அதை வெளியில் காட்டும். நீ இதுவரை பலமுறை உன் உள்ளத்தின் குரலை அடக்கி வைத்திருக்கிறாய். இது சரியில்லை என்று தெரிந்தும் சரி என்று நடித்திருக்கிறாய். உனக்கு வலிக்கிறது என்று தெரிந்தும் பரவாயில்லை என்று சொன்னிருக்கிறாய். அந்த எல்லா தருணங்களிலும் நீ உன்னை நீயே பின்னால் தள்ளினாய். இன்று அந்த பழக்கத்தை விட்டுவிடும் நாள். இன்று நீ உன்னை முன்னிலைப்படுத்தும் நாள். இந்த கதவை திறந்த பிறகு நீ இனி எல்லோருக்கும் புரிய வேண்டியவன் ஆக மாட்டாய். சிலருக்கு நீ மாறியவன் போலத் தோன்றலாம். சிலருக்கு நீ தூரமாகிவிட்டாய் என்று தோன்றலாம். உண்மை என்னவென்றால் நீ தூரமாகவில்லை. நீ உனக்கு அருகில் வந்திருக்கிறாய். அந்த அருகாமை தான் சிலருக்கு புதிதாக தெரிகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் எல்லாம் முழுமையான நிச்சயத்தோடு இருக்காது. சில நேரங்களில் நீ தயங்கலாம். சில நேரங்களில் குழப்பமடையலாம். அதையும் நீ ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் நீ இப்போது பரிபூரணமாக இருக்க முயற்சிக்கவில்லை. நீ உண்மையாக இருக்க முயற்சிக்கிறாய். அந்த முயற்சி தான் உன்னை சுதந்திரமாக்கும். நீ இந்த கதவை திறந்த பிறகு உன் கடந்த காலத்தை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு அது உனக்கு ஒரு சுமையாக இருந்தது. இப்போது அது உனக்கு ஒரு ஆசிரியராக மாறும். நடந்ததை மறக்காமல் அதை உன் மீது அதிகாரம் செலுத்த விடாமல் வைத்திருப்பாய். அந்த சமநிலை தான் உன்னை முதிர்ச்சியடைய செய்கிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான துணிச்சல் பிறந்திருக்கிறது. அது சத்தமாக கத்தாது. அது யாரிடமும் நிரூபிக்க ஓடாது. அது அமைதியாக உன்னை சரியான இடத்தில் நிற்க வைக்கும். தவறான இடத்தில் நீண்ட நேரம் நிற்க விடாது. தவறான உறவுகளில் நீ மூச்சு திணற விடாது. அந்த துணிச்சல் தான் உன்னை பாதுகாக்கும். நீ இனி உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். உன் சக்தியை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து காக்க வேண்டும் என்பதை உணர்வாய். முன்பு எல்லோருக்கும் கிடைத்த நீ இப்போது தேர்ந்தெடுத்து கிடைப்பாய். அது உன்னை அகந்தையுள்ளவனாக மாற்றாது. அது உன்னை தெளிவானவனாக மாற்றும். உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி சில நேரங்களில் உன்னை அசௌகரியமாக்கலாம்.
ஏனெனில் நீ பழகியது குழப்பத்தோடு. அமைதி வந்தால் மனம் கேட்கும் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று. ஆனால் மெதுவாக நீ புரிந்து கொள்வாய், அமைதி தான் இயல்பான நிலை என்று. குழப்பம் தான் விதிவிலக்கு என்று. அந்த புரிதல் வந்ததும் உன் மனம் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். நீ இனி உன் கனவுகளை சிறியதாக பார்க்க மாட்டாய். இதெல்லாம் நமக்கு தேவையா என்ற எண்ணம் மெதுவாக மறையும். உனக்கு நல்லது நடக்கலாம் என்ற எண்ணத்தை நீ ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் வாழ்க்கையை உன் பக்கம் திருப்பும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தலாம். ஏனெனில் அவை உன்னை பழைய எல்லைகளுக்கு வெளியே அழைக்கும். ஆனால் நீ ஓடிப்போகவில்லை. பயத்தோடு கூட நீ நிற்பாய். அந்த நிற்பதே ஒரு பெரிய வெற்றி. ஏனெனில் நீ இனி பயத்தை உன் முடிவுகளை எடுக்க விடமாட்டாய். நீ இனி உன் உள்ளத்தை நிரப்புவதற்காக வெளியில் அலைக்கழிக்க மாட்டாய். உன் உள்ளத்தில் நிறைவு உருவாகும்போது வெளியில் வரும் விஷயங்கள் கூட உனக்கு போதுமானதாக இருக்கும். குறை தேடும் மனம் மெதுவாக அமைதியாகும். நிறை காணும் பார்வை உருவாகும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோர்வடையச் செய்யாது. உன்னை குற்ற உணர்வில் மூழ்கடிக்காது. உன் எல்லைகளை மதிக்கும். உன் மௌனத்தையும் உன் வார்த்தைகளையும் சமமாக புரிந்து கொள்வார்கள். நீ அப்படியான உறவுகளையே அனுமதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் சில உறவுகள் தானாகவே விலகின. நீ இனி உன் வாழ்க்கையை ஒத்திகை போல வாழ மாட்டாய். பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளிப்போட மாட்டாய். இன்றைய நாளை நீ முழுமையாக வாழ முயற்சிப்பாய். அதில் தவறு நடந்தாலும் பரவாயில்லை. முயற்சி இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான இழப்பு என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு அமைதியான நம்பிக்கை வேரூன்றி விட்டது. அது நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்று வாக்குறுதி தரவில்லை. ஆனால் நாளை வந்தால் நான் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற உறுதியை தருகிறது. அந்த உறுதி தான் உன்னை ஒவ்வொரு நாளும் எழுந்து நிற்க வைக்கும். நீ இந்த கதவை திறந்த பிறகு சில நாட்கள் எதுவும் மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் அந்த நாட்களில் தான் உன் உள்ளத்தில் பழைய கட்டுப்பாடுகள் சிதற ஆரம்பிக்கும். பழைய பயங்கள் மெலிந்து போகும். பழைய குரல்கள் மெதுவாக சத்தம் இழக்கும். நீ அதை கவனிக்காமலே உன் நடை மாறும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அவை ஆழமாக இருக்கும். நீ எதை பொறுத்துக்கொள்கிறாய், எதை பொறுத்துக்கொள்ள மறுக்கிறாய் என்பதில் தெளிவு வரும். அந்த தெளிவு தான் உன்னை திசை தவற விடாமல் காப்பாற்றும். நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வேகத்தில் ஓட்ட மாட்டாய். உன் வேகம் உனக்கு தெரியும். சில நேரங்களில் அது மெதுவாக இருக்கும். சில நேரங்களில் அது வேகமாக இருக்கும். இரண்டையும் நீ குற்றமாக பார்க்க மாட்டாய். நீ மனிதன். அதுவே போதும். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான மகிழ்ச்சி பிறக்க ஆரம்பிக்கும். அது காரணமில்லாமல் கூட வரலாம். சிரிப்பு இல்லாமல் கூட மகிழ்ச்சி இருக்கும். அந்த நிலை தான் உண்மையான அமைதி. அந்த அமைதி தான் நீ இத்தனை நாள் தேடி வந்த வீடு. நீ இந்த கதவை திறந்ததால் வாழ்க்கை உன்னை சோதிக்காது என்று இல்லை. ஆனால் அந்த சோதனைகள் இனி உன்னை சிதைக்காது. அவை உன்னை இன்னும் தெளிவாக்கும். இன்னும் உறுதியாக்கும். நீ இனி உன்னை சந்தேகிக்காமல் வாழ்க்கையை எதிர்கொள்வாய். யாருடைய சொல்லையும் விட இது முக்கியம் என்று சொன்னதன் அர்த்தம் இப்போது உனக்கு இன்னும் தெளிவாகும். இந்த வார்த்தைகள் உன்னை யாரோ ஒருவரின் பாதையில் இட்டுச் செல்லவில்லை. உன் சொந்த பாதையை நினைவூட்டுகின்றன. அந்த பாதை உனக்கு மட்டுமே உரியது. இப்போது நீ அந்த கதவை திறந்துவிட்டாய். அதை மீண்டும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயந்தாலும் சரி, குழம்பினாலும் சரி, அந்த கதவு திறந்தே இருக்கும். ஏனெனில் அது உன் உண்மையின் கதவு. அதை ஒருமுறை திறந்தவனுக்கு மீண்டும் இருள் பழகாது. நீ மெதுவாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு நாளும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பாய். உன் உள்ளத்தின் குரலை நம்புவாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை எங்கும் வீழ விடாது. இந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான சத்தமாக மட்டும் இல்லை. அவை உன் நடைபாதையில் விழும் ஒளியாக மாறுகின்றன. நீ அதை பின்பற்றி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒளி ஏற்கனவே உன்னுள்தான். நீ அதை நினைவில் வைத்து கொண்டால் போதும்.
உன் வாழ்க்கை உன்னை தானாகவே சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, இப்போது நீ அந்த திறந்த கதவின் அருகில் நின்று கொண்டே உன் உள்ளத்தை கவனிக்கிறாய். உன் சுவாசம் சற்று ஆழமாகி இருக்கும். முன்பு எதையாவது நினைத்தாலே மார்பு இறுக்கமாக இருந்தது. இப்போது அந்த இறுக்கம் மெதுவாக தளர்கிறது. அது தான் உன் உள்ளம் நிம்மதியாக இருக்கத் தொடங்கியதின் முதல் அறிகுறி. இந்த மாற்றம் யாருக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். அதுவே போதும். நீ இத்தனை நாள் உன் வாழ்க்கையை தள்ளி வைத்திருந்தாய். சரியான நேரம் வரட்டும் என்று. சரியான சூழ்நிலை அமையட்டும் என்று. சரியான மனிதர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று. ஆனால் இன்று நீ உணர்கிறாய், வாழ்க்கை காத்திருக்க சொல்லவில்லை என்று. அது இப்போதே வாழச் சொல்லுகிறது. அந்த உணர்வு உன்னை மெதுவாக செயல்பட வைக்கிறது. இப்போது நீ செய்யும் சிறிய செயல்கள் தான் நாளை பெரிய விளைவுகளாக மாறப்போகின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய பயங்கள் முழுமையாக மறைந்துவிடவில்லை. அவை இன்னும் இருக்கலாம். ஆனால் அவை இனி உன்னை வழிநடத்தவில்லை. அவை பின்னால் நின்று பார்ப்பது போல இருக்கும். நீ அவற்றை பார்த்து அஞ்சாமல் நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த நடையே உன் வெற்றியின் அடையாளம். நீ இனி உன் வாழ்க்கையை விளக்கி கூற முயற்சிக்க மாட்டாய். யாராவது புரிந்தால் சரி, புரியவில்லை என்றாலும் சரி. நீ உன் உண்மையில் நின்று கொள்வாய். அந்த நிலை உன்னை சத்தமில்லாமல் வலிமையானவனாக மாற்றும். வலிமை என்பது குரல் உயர்த்துவது அல்ல. அது தன்னை தானே கைவிடாமல் இருப்பது. உன் வாழ்க்கையில் இனி சில விஷயங்கள் இயல்பாக விலகும். நீ பிடித்து வைத்திருந்த சில கனவுகள் கூட விலகலாம். அவை உனக்கானவை அல்ல என்பதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதை விடும்போது உனக்கு சற்று வருத்தம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இலகுவான உணர்வும் வரும். அது தான் சரியான விடைபெறுதல். நீ இனி உன் மனதை நிரப்புவதற்காக சத்தம் தேட மாட்டாய். அமைதி கிடைத்தால் அதையே தேர்வு செய்வாய். அமைதியில் தான் உன் உண்மையான எண்ணங்கள் தெளிவாகும். அந்த தெளிவு தான் உன் அடுத்த அடியை உறுதியாக வைக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை கவனிப்பதை ஒரு பொறுப்பாக நினைக்க மாட்டாய். அது ஒரு மரியாதையாக மாறும். நீ சோர்வாக இருந்தால் ஓய்வெடுப்பாய். உனக்கு வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல்வாய். உன் உடலும் உன் உள்ளமும் ஒன்றோடொன்று பேச ஆரம்பித்துவிட்டன. அந்த இணைப்பு தான் உன்னை முழுமையாக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை குறைவாக மதிக்க மாட்டாய். உன் கனவுகள் பெரியதாக தோன்றினாலும் அவற்றை நீ குற்றமாக பார்க்க மாட்டாய். உனக்கு அதிகம் வேண்டும் என்று விரும்புவது தவறு அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ சிறிய வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை. அதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை சோர வைக்காது என்று சொல்ல முடியாது. சில நாட்கள் நீ சோர்வாய். சில நாட்கள் நீ அமைதியாக அழுவாய். ஆனால் அந்த சோர்விலும் அந்த கண்ணீரிலும் நீ உன்னை வெறுக்க மாட்டாய். நீ உன்னை புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன்னை மீண்டும் எழ வைக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை ஓர் போட்டியாக பார்க்க மாட்டாய். யார் முன்னே யார் பின்னே என்ற கணக்குகள் உன் மனதில் முக்கியம் இல்லாமல் போகும். நீ உன் பயணத்தை உன் வேகத்தில் வாழ ஆரம்பித்திருக்கிறாய். அந்த சுதந்திரம் தான் உன்னை சிரிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சுமையாக உணர வைக்காது. உன் அருகில் இருப்பதே போதுமானதாக இருக்கும். பேசினாலும் சரி, மௌனமாக இருந்தாலும் சரி. நீ அந்த மாதிரியான உறவுகளையே அனுமதிக்க ஆரம்பித்துவிட்டாய். அதனால் தான் உன் வாழ்க்கை இப்போது எளிமையாக தோன்றுகிறது. நீ இனி உன் தவறுகளை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அவற்றை ஏற்றுக்கொள்வாய். அவை உன் மனிதத்தன்மையின் ஒரு பகுதி என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். பரிபூரணமாக இருக்க முயற்சிப்பதை விட உண்மையாக இருக்க முயற்சிப்பதே உன் புதிய வழியாக மாறுகிறது. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான ஒளி எப்போதும் இருப்பது போல உணரப்படும். எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் அல்ல. குழப்பம் வந்தபோதும் அந்த ஒளி முழுமையாக அணையாது. அது தான் உன் உள்ளத்தின் ஒளி. நீ அதை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்போதும் உன்னுடன் தான். நீ இனி உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களை சந்தேகிக்க மாட்டாய். இது நீண்ட நாள் இருக்குமா என்று பயப்பட மாட்டாய்.
நல்லது வந்தால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். நீ அதை இழப்பேன் என்ற பயத்தில் வாழாமல் இப்போது இருப்பதை ரசிக்க ஆரம்பித்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி சில கதவுகள் தானாகவே மூடப்படும். நீ அவற்றை தட்ட முயற்சிக்க மாட்டாய். ஏனெனில் திறந்த கதவின் அருகில் நிற்பதின் மதிப்பை நீ இப்போது உணர்ந்திருக்கிறாய். மூடிய கதவுகள் உன்னை நிராகரிக்கவில்லை. அவை உன்னை பாதுகாக்கின்றன என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ இனி உன் வாழ்க்கையை பிறரின் கைகளில் ஒப்படைக்க மாட்டாய். முடிவுகள் உன்னுடையவை. அதன் விளைவுகளும் உன்னுடையவை. அந்த பொறுப்பு உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை முதிர்ச்சியடைய செய்கிறது. நீ உன் வாழ்க்கையின் மையத்தில் நீயே நிற்கிறாய். இந்த பயணம் இனி திரும்பி பார்க்கும் பயணம் அல்ல. அது முன்னே நகரும் பயணம். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் தயக்கத்தோடு, ஆனால் நிற்காமல். அந்த தொடர்ச்சி தான் உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கையை மாற்றும் கதவுகள் வெளியில் மட்டும் இல்லை என்று. அவை உன் உள்ளத்திலும் இருக்கின்றன. இன்று நீ திறந்த கதவு உன் உள்ளத்தின் கதவு. அதை ஒருமுறை திறந்தவனுக்கு மீண்டும் பழைய இருள் ஆழமாக பிடிக்காது. உன் நாட்கள் இனி சத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வெற்றி மற்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். அந்த அமைதி தான் உன் மிகப்பெரிய வெற்றி. இந்த வார்த்தைகள் இப்போது உன் மனதில் ஒரு நினைவூட்டலாக மாறுகின்றன. நீ உன்னை மறக்க வேண்டியவன் அல்ல. நீ உன்னை குறைக்க வேண்டியவன் அல்ல. நீ உன்னை தள்ளி வைக்க வேண்டியவன் அல்ல. நீ இங்கே இருக்க காரணம் உண்டு. நீ செல்ல வேண்டிய பாதை உண்டு. நீ அந்த பாதையில் இப்போது நடக்க ஆரம்பித்துவிட்டாய். என் தங்கமே, இன்று நீ திறந்த கதவு இனி மூடப்படாது. அது உன் உண்மையின் கதவு. நீ அந்த உண்மையோடு வாழ தொடங்கியதிலிருந்து வாழ்க்கை உன்னை எதிர்த்து நிற்காது. அது உன்னோடு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நடையே உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றும்.